ஆபிரகாமோடு தேவன் செய்த நித்திய உடன்படிக்கை குறித்து இந்த வாரத்தில் பார்க்க இருக்கிறோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று ஆதியாகமம் 6:8 சொல்கிறது. நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகிறவர்களுக்கும் தேவனுடைய கிருபை தேவைப்படுகிறது என்பதை கடந்த வாரத்திலே பார்த்தோம். இருக்கிறவர் என்றும் ஆளுகிறவராக இருக்கிறவர் என்றும் சர்வ வல்லமையோடு இருக்கிறவர் என்றும் அழைக்கப்பட்ட தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார் என்று இந்த வார பாடம் நமக்கு சொல்கிறது. அதை தியானிப்பதற்கு முன்னராக நாம் ஜெபம் பண்ணுவோம். இருக்கிறவராகவே இருக்கிற சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்கள் தியானிக்கிற வசனங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பயனுடையதாக இருக்க தகுந்த விதத்தில் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். ஒரு யானையும் எறும்பும் நண்பர்களாக இருந்தார்கள். யானை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லும்போது இந்த எறும்பு யானையின் தலையின் மேல் உட்கார்ந்து கொள்ளும். இவ்வாறாக 2 பேரும் பயணம் செய்வார்கள். ஒரு முறை இவ்வாறு அவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்த போது ஒரு மரப்பாலத்தை கடக்க நேரிட்டது. யானை அந்த பாலத்தின் மேல் நடந்து சென்றபோது பாலம் அங்கும் இங்குமாக அசைந்தது. பாலத்தை கடந்து அடுத்த பக்கம் சென்ற பிறகு இந்த எறும்பு யானையை பார்த்து சொன்னதாம், ஏ யானை, பாலத்தை எப்படி ஆட்டினேன் பார்த்தாயா என்று கேட்டதாம். இப்படி ஒரு கதை சொல்லப்படுகிறது. இங்கே மிருகங்களை வைத்து கதை எழுதப்பட்டாலும் இந்த கதை புனையப்பட்டதின் நோக்கம் மனிதர்களாகிய நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்குத்தான். நாம் எறும்புகளாக இருந்தாலும் யானை செய்வதை நாம் செய்வதாக நினைத்து கொண்டு அகங்காரத்தோடு இந்த உலகத்தில் வாழ்கிறோம். அப்படிப்பட்ட அகங்காரம் நமக்கு தேவையில்லை. செய்பவர் தேவன்தான் என்பதை நாம் உணரும்போது தேவன் ஆபிரகாமோடு செய்து கொண்ட உடன்படிக்கை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறலாகிறது. இந்த உடன்படிக்கையை வாக்குத்தத்தம் என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு செய்கிற உடன்படிக்கைகள் அனைத்தும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தருவதாக சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஆகும். இந்த வாக்குத்தத்தத்தை தந்தவர் யார் என்பதை முதலாவதாக பார்ப்போம். அவர் யாவே என்று அழைக்கப்படுகிறார். தமிழிலே கர்த்தர் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யாவே அல்லது யெகோவா என்கிற சொல்லுக்கு இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று அர்த்தம் சொல்கிறார்கள். இது எதை காட்டுகிறது? தேவனுக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று எதுவும் இல்லை. எல்லாம் அவருக்கு நிகழ்காலம்தான். நிகழ்காலம் என்பது நம்முடைய கண்ணுக்கு முன்னராக அந்த செயல் நடைபெறுகிற காலமாகும். ஆனால் தேவனுடைய பார்வையில் தேவனுக்கு எல்லாம் நிகழ்காலம்தான். இன்னும் எத்தனை ஆண்டுகள் கழித்து நடக்கப் போகிற சம்பவமாக இருந்தாலும் கண் முன்னராக அவராலே பார்க்க முடியும். இந்த எண்ணம் நமக்கு ஆறுதலை தர வேண்டும். நம்மை அவர் நேசிக்கிற காரணத்தினால, இனிமேல் நடக்கப் போகிறது என்ன என்பதும் அவருக்கு தெரியும் என்பதனால நமக்கு நன்மையானதை மாத்திரமே அவர் வாய்க்க பண்ணுவார். ஒருவேளை அது நமக்கு தீமையாக தெரியலாம், ஒருவேளை அது நமக்கு கஷ்டத்தை இப்போது தரலாம். ஆனால் தேவன் நம்முடைய நன்மைக்காகவே அவை அனைத்தையும் அனுமதிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டால் தேவனோடு இருக்கிற உறவு சரியானதாக இருக்கும். தேவனோடு நம்முடைய உறவு சரியானதாக இருக்கும்போது மனிதர்களோடும் நம்முடைய உறவு சரியானதாக இருக்கும். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் இந்த வாக்குத்தத்தத்தில் தேவன் குறிப்பிடுகிறார். ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்பதை நாம் பார்ப்போம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னார். ஆதியாகமம் 12:2. ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டவை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உபாகமம் 28:1-14 வரை வாசித்து பாருங்கள். நல்ல பதவி, நல்ல சம்பாத்தியம், நல்ல உணவு, வசதியான பிரயாணம், பாதுகாப்பு, நல்ல தொழில், நல்ல மதிப்பு, நல்ல குடும்பம், பிறருக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்புகள், இவை அனைத்தையும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களாக தருவதாக உபாகமம் 28 சொல்கிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுக்கு கொடுப்பதாக தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதோடு உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்றும் சொன்னார். இதற்கு முந்தின அதிகாரத்தில் நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் என்று
கோபுரம் கட்டினவர்களை இந்த வாக்கியத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். நமக்கு பேர் உண்டாக பண்ணுவதற்காக நாம் செய்கிற எதுவாக இருந்தாலும் அது பாவமே. தேவன்தான் நம் பேரை பெருமைப்படுத்த வேண்டுமே தவிர நாம் நம்மையே பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. இந்த தன்மை நம்மில் இருக்கும் என்றால் நாம் இன்னமும் பாபிலோனில் இருக்கிறவர்களாகவே காணப்படுவோம். பாபிலோனின் இந்த தன்மையை நம்மை விட்டு அகற்ற வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. அது நம்மாலே கூடாது. தேவன் அதை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று எபேசியர் 1:3 பவுல் குறிப்பிடுகிறார். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம்தான் இந்த பெருமையை நம்மை விட்டு அகற்ற முடியும். கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கும்போது, பரிசுத்த ஆவியானவருடைய உதவி நமக்கு இருக்கும்போது தான் நாம் நம்மை பெருமைப்படுத்தாமல் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக வாழ்வோம். தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் வாழும்போது தேவன் தக்க சமயத்தில் நம்மை உயர்த்துவார். நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்பது அவசியமே இல்லை. அதை குறித்து நாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய நோக்கமெல்லாம் தேவனை மகிமைப்படுத்துவதாக மாத்திரமே இருக்க வேண்டும். ஏன் ஆபிரகாமுக்கு இந்த ஆசீர்வாதத்தை தேவன் வாக்கு பண்ணினார்? இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எந்த விதத்திலே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது? ஆதியாகமம் 18:19 இந்த கடமையை தேவன் வற்புறுத்துகிறார். அவன் இப்படி செய்வான் என்பது எனக்கு தெரியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன செய்வானாம்? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக அவன் மற்றவர்களுக்கு தேவனுடைய நீதியையும் நியாயத்தையும் வெளிப்படுத்துவான். தேவனுடைய வழியிலே நீங்கள் நடவுங்கள் என்று அவன் சொல்லுவான். இங்கே பயன்படுத்தப்படுகிற வார்த்தையை கவனியுங்கள். கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள். கர்த்தர் என்றால் என்ன என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். யாவே அல்லது யெகோவா, இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவருக்கு எல்லாம் தெரியும் என்பதனால அவர் காட்டுகிற வழியில் செல்லுவது தான் நமக்கு நன்மையாக அமைய முடியும். நம் இஷ்டப்படி செயல்களை செய்வோமானால் அவை நமக்கு தோல்வியாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆதியாகமம் 12:3 ஆபிரகாமை குறித்து பேசும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இங்கே சபிக்கிறவன் என்பதற்கும் சபிப்பேன் என்பதற்கும் வெவ்வேறு மூல வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. சபிக்கிறவன் என்பதை அலட்சியம் பண்ணுகிறவன் என்று மொழிபெயர்த்திருக்கலாம். சபிப்பேன் என்பதை அழிப்பேன் என்று மொழிபெயர்த்திருக்கலாம். உன்னை அலட்சியம் பண்ணுகிறவனை அழிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எதில் அலட்சியம் பண்ணுவார்கள்? நாம் ஆதியாகமம் 18 பார்த்தோம் அல்லவா? தேவனுடைய வழியை காத்து நடவுங்கள் என்று ஆபிரகாம் மற்றவர்களுக்கு சொல்லுவான். அப்படி அவன் சொல்லுகிறதை ஒருவன் அலட்சியம் பண்ணினான் என்றால் அவனுக்கு அழிவு நேரிடும். ஒருவேளை இந்த உலகத்தில் தானே அழிவு நேரிடாமல் இருக்கலாம், ஆனால் நித்திய அழிவு நிச்சயமாக அவர்களுக்கு இருக்கிறது. பல சமயங்களில் இந்த உலகத்து மனிதர்கள் இந்த உலகத்தில் மாத்திரம்தான் வாழப்போவதனால தங்கள் இஷ்டப்படி வாழட்டும் என்று தேவன் அனுமதித்து விடுகிறார். இந்த உலகத்தின் திரவியங்களும் சம்பாத்தியங்களும் அவர்களுக்கு அதிகமாக இருக்கலாம். ஆனால் தங்கள் இஷ்டப்படி வாழ்வதனாலே அவர்களுக்கு மனதிலே நிம்மதி இருக்காது. அதை அவர்கள் யோசித்து பார்ப்பது இல்லை. இந்த உலகத்திலே அவர்களுக்கு தேவைப்படுவதெல்லாம் கிடைப்பது போல இருந்தாலும் அவர்களுக்கு நித்திய வாழ்க்கை இல்லை என்பதை நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும். இதன் அடிப்படையில் இந்த ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிப்பேன் என்பதையும் நாம் அர்த்தம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆசீர்வதி என்பதற்கான மூல வார்த்தையை மதித்தல் என்று மொழிபெயர்க்கலாம், ஸ்தோத்தரித்தல் என்று மொழிபெயர்க்கலாம், முழங்காற்படியிடுதல் என்று மொழிபெயர்க்கலாம், ஆசீர்வதித்தல் என்று மொழிபெயர்க்கலாம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் என்று சொல்லும்போது உன்னை மதிக்கிறவர்கள் என்கிற அர்த்தத்திலே வருகிறது. சபிக்கிறவன் என்பதை இதோடு ஒப்பிட்டு பாருங்கள். உன்னை அலட்சியம் பண்ணுகிறவனுக்கு அழிவு கிடைக்கும், உன்னை மதிக்கிறவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எதை மதித்து நடக்கிறவர்கள்? நீ காட்டுகிற வழியிலே செல்லுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நீ காட்டுகிற வழி யாருடைய வழி? கர்த்தருடைய வழி. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள்.
நாம் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் என்றால், கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், நாம் ஆபிரகாமின் சந்ததி. இந்த வாக்கு தத்தம் நமக்குரியது என்று வேதாகமம் சொல்கிறது. ஆபிரகாமை தேவன் முதலில் அழைத்த போது அவர் ஊர் என்கிற கல்தேர பட்டணத்தில் இருந்தார். படத்தை பாருங்கள். இந்த ஊர் என்கிற பட்டணமானது ஐபிராத்து நதிக்கரையில் இருந்தது. ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த போது ஆபிரகாமுடைய தகப்பனாகிய தேராகும் ஊர் என்கிற அந்த பட்டணத்தை விட்டு புறப்பட்டார். தேராகு, அவனுடைய பிள்ளைகள் எல்லோரும் இந்த ஊரிலிருந்து புறப்பட்டு ஐபிராத்து நதிக்கரை ஓரமாகவே வடமேற்கு பகுதியில் பயணம் செய்து ஆரான் என்கிற இடம் வரைக்கும் வருகிறார்கள். இவர்கள் மிக எளிமையான சாதாரண ஜனங்களாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் அவர்கள் குடியிருந்த பகுதிக்கு ஆரான் என்று அவர்கள்தான் பெயரிட்டிருக்க வேண்டும். தேராகுடைய மூத்த மகனுடைய பெயர் ஆரான். அவர்கள் ஊர் என்கிற பட்டணத்தை விட்டு புறப்படுவதற்கு முன்னராகவே ஆரான் இறந்து விட்டார். அவருடைய பெயரை இந்த பகுதிக்கு சூட்டியிருக்கிறார்கள் என்றால் இவர்கள் பெரிய கூட்டமாக இருந்திருக்க வேண்டும், மிகுந்த வசதியோடு இருந்திருக்க வேண்டும். ஆரான் வந்த பிறகு அவர்கள் தெற்கு நோக்கி பயணம் செய்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அங்கேயே இருந்து விட்டார்கள் என்று ஆதியாகமம் 11:31 கூறுகிறது. ஆபிரகாமோடு கூட இவர்கள் எல்லோரும் புறப்பட்டாலும் இவர்கள் வேறே தேவர்களை சேவித்தவர்கள் என்று யோசுவா 24:2 கூறுகிறது. வேறே தேவர்களை சேவித்த இவர்கள் முழுவதுமாக மனம் திரும்பாமல் இருந்தார்கள் என்றால், ஆபிரகாமுக்காக புறப்பட்டிருந்தார்கள் என்றால், ஆபிரகாமின் தேவன் காட்டுகிற வழி முழுவதிலும் பயணம் செய்வதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கும். அவர்கள் ஆரானிலேயே இருந்து விடுகிறார்கள். ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தேவன் தேர்ந்தெடுப்பதாக எரேமியா 3:14 சொல்கிறது. குடும்பத்தில் உள்ள ஒருவரின் நன்மைக்காக குடும்பம் முழுவதுமே ஆலயத்திற்கு வரலாம். ஆனால் அதற்காக குடும்பம் ரட்சிக்கப்பட போவதில்லை. யார் தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு தன்னை ஒப்படைக்கிறாரோ அவருக்கு மாத்திரமே ரட்சிப்பு கிடைக்கும். ஆரானில் அவர்கள் இருந்தபோது 2ஆம் அழைப்பு ஆபிரகாமுக்கு வருகிறது. தேராகு மரித்த பிறகு ஆண்டவர் மீண்டுமாக ஆபிரகாமை அழைக்கிறார். அப்படி அழைப்பு வந்தபோது ஆபிரகாமுக்கு 75 வயது. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று அவனுக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அவரும் புறப்பட்டார். இவ்வாறு ஆபிரகாமை கானான் தேசத்திற்கு கொண்டு வந்து கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க வைத்தார். படத்தை பாருங்கள். ஊர் என்கிற பகுதியிலிருந்து ஆரான் வரைக்கும் தேராகுடைய குடும்பம் முழுவதும் பயணம் செய்கிறது. அந்த சிவப்பு கோடு அவர்கள் பயணம் செய்த மார்க்கத்தை காட்டுகிறது. பின்பு ஆரானிலிருந்து கானானுக்கு ஆபிரகாமுடைய குடும்பமும் லோத்துடைய குடும்பமும் வருகிறது. லோத்து ஆபிரகாமுடைய அண்ணன் மகன். பச்சை கோடு அந்த பயணத்தை சுட்டி காட்டுகிறது. இப்படியாக கானான் தேசத்துக்கு ஆபிரகாம் வந்து சேர்கிறார். வாக்குத்தத்தம் நிறைவேறுவதில் தாமதம் ஏற்படுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். புறப்பட்ட வேகத்திலேயே அவர்கள் கானானுக்கு வந்திருந்தால் இதற்கு முன்னராகவே அவர்கள் வந்து சேர்ந்திருக்க வேண்டும். 75 வயதுக்கு பிறகு அவர் கானானுக்கு வந்ததற்கு காரணம் அவருடைய குடும்பம் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. குடும்பம் அப்படி தாமதத்தை ஏற்படுத்தினாலும் ஆபிரகாம் தன் குடும்பத்தை நேசித்ததினாலே தன் தகப்பனோடு தங்கியிருந்த போதிலும், தகப்பன் மரிப்பது வரைக்கும் காத்திருந்த போதிலும் தேவன் அவர்களை தள்ளவில்லை. தேவன் அவரை ஒதுக்கிவிடவில்லை. தேவன் நீடிய பொறுமையோடு நம்மிலே செயல்படுகிறார் என்பதற்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஒரு அனுபவமாக நமக்கு இருக்கிறது. அந்த ஆபிரகாமோடு தேவன் தான் செய்த உடன்படிக்கையை உறுதி பண்ணினார். அந்த சம்பவத்தை நாம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். உறுதி பண்ணியவர் யார் என்பதை முதலாவதாக நாம் பார்த்து விடுவோம். அவர் கர்த்தராகிய ஆண்டவர் என்று ஆதியாகமம் 15 சொல்கிறது. கர்த்தராகிய ஆண்டவர் என்பதற்கான மூல வார்த்தை யாவே அடோனே. அடோனே என்றால் ஆளுகிறவர் என்று அர்த்தம். அதனால்தான் தமிழிலே ஆண்டவர் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அவர் ஆளுகிறவர். நம்முடைய வாழ்க்கையை தேவனிடம் ஒப்படைத்தால் அவர் ஆளுகை செய்வார். அதனால் அந்த ஆளுகை நம்மிலே நடப்பதற்கு நம்முடைய அனுமதி தேவை என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய அனுமதி இல்லாமல் ஆளுகை நடக்கும் என்றால் இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. நம்முடைய அனுமதி தேவை என்பதனாலே
தேவன் காத்திருக்கிறார். தேவனுக்கு நாம் அனுமதி கொடுக்கும்போது ஒரு விசேஷித்த பாதுகாப்போடு கூட தேவன் நம்மை நடத்துகிறார். நமக்கு பிரச்சனைகள் வந்தாலும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கிற எண்ணத்தில் நாம் தைரியமாக இருக்கலாம். கர்த்தர் நம்முடைய வழியில் நமக்கு பாதுகாவலாக இருந்து நம்மை நடத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேவனை நாம் நம்பியிருக்கிற சமயத்திலும் கூட நமக்கு வேதனை வரத்தான் செய்கிறது. ஆபிரகாமுக்கு வந்த வேதனை எப்படிப்பட்டது என்பதை பாருங்கள். லோத்துவுக்காக ஆபிரகாம் ஒரு யுத்தம் செய்ய நேரிட்டது. அந்த யுத்தத்தில் ஆபிரகாமுக்கு வெற்றி கிடைத்தது. அந்த சம்பவத்திற்கு பிறகு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே தோன்றி, ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், நான் உன்னை காப்பாற்றுகிறேன், நீ பயப்பட தேவையில்லை, உனக்கு தேவையான நல்ல பலன்களை நான் உனக்கு தருவேன் என்று சொல்கிறார். அப்போது ஆபிரகாம் தன்னுடைய வேதனையை தெரிவிக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லையே என்று ஏக்கத்தோடு தன் வேதனையை தெரிவிக்கிறார். ஆதியாகமம் 15:2-3 வசனங்களிலே இதை பார்க்க முடிகிறது. என்ன சொல்லுகிறார்? என்ன வெற்றி, என்ன ஆசீர்வாதம் இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? பிள்ளை தருவேன் என்று சொன்னீர், நீர் தரவில்லை என்று தன்னுடைய வருத்தத்தை தேவனிடத்திலே தெரிவிக்கிறார். அப்போது ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து, நீ வெளியே வந்து நட்சத்திரங்களை பார், அவைகளை எண்ண முடியுமானால் நீ எண்ணு, உன் சந்ததி இவ்வண்ணமாக இருக்கும் என்று அவனிடத்தில் சொல்கிறார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று ஆதியாகமம் 15:6 சொல்கிறது. அவன் முதலில் தேவனுடைய வார்த்தை சந்தேகப்பட்ட போதிலும், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து கேள்வி எழுப்பிய போதிலும், தேவன் மீண்டுமாக பேசிய போது அதை அவன் விசுவாசித்தான். நீ ஏன் என்னை முதலாவதாகவே நம்பவில்லை, ஏன் இப்படி சந்தேகத்தோடு கேள்வி கேட்டாய் என்று ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, நான் உன்னை ஒதுக்கி விடுகிறேன் என்று சொல்லிவிடவில்லை. அதனால தான் வேதாகம் சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். சில சமயங்களில் நாம் இது போன்று தேவனை நம்பாமல் செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தேவன் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஒரு பாவமும் செய்யாமல் நீதியே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை என்று வேதாகமம் சொல்கிறது. இதைத்தான் பரிசுத்தவான்கள் அனைவருடைய வாழ்க்கையும் நமக்கு நிரூபிக்கிறது. ஆனால் சில சமயத்தில் ஆண்டவருடைய அன்பான பிள்ளைகள் நீதிமான்களாக ஒரு பாவமும் செய்யாமல் வாழ வேண்டும் என்பதை குறித்து பேசுகிற அளவிற்கு தேவன் நம்மை மன்னிக்கிறார், அந்த மன்னிப்பினால் தான் நமக்கு நீதி கிடைக்கிறது என்பதை குறித்து யோசிப்பது இல்லை. நான் வாழ்கிறேன் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டோம் என்றால் நமக்கு பேர் உண்டாவதற்கு நாம் முயற்சி எடுக்கிறோம். அது பாபிலோன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தேவன் நாம் இருக்கிற வண்ணமாக நம்மை ஏற்று நம்மை சுத்தப்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய பாவம் எப்போதும் அதற்கு விரோதமாக போராடி கொண்டு தான் இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் அந்த பாவத்தை நாம் அடக்க முடியும் என்பது உண்மைதான். ஆனால் பாவம் உள்ளே இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்மை மறுரூபமாக்கி முழுவதுமாக பாவமற்றவர்களாக மாற்றுவதற்கு இந்த ஆண்டவர் காத்திருக்கிறார். தேவன் எவ்வளவு நல்லவராக இருந்தால் பாவிகளாகி நம்மை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்ட மாற்றத்தை செய்வதற்கு ஆயத்தமாக இருப்பார். நாம் சொல்லுவோமே, தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. தேவன் ஆபிரகாமோடு கூட பண்ணின உடன்படிக்கையை உறுதி பண்ணவும் செய்தார். அது எப்படி நடந்தது என்று பாருங்கள். இதெல்லாம் உனக்கு தரப்போகிறேன் என்று ஆண்டவர் சொன்ன மாத்திரத்தில், இதை நான் பெற்றுக்கொள்வேன் என்பது எனக்கு எப்படி தெரியும் என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். கேட்கலாம். கேட்டால் அவர் என்ன செய்வார் என்பதை பாருங்களேன். அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். உடன்படிக்கை பண்ணு என்பதற்கு உடன்படிக்கை வெட்டு என்று வேதாகமம் பயன்படுத்துகிறது என்று முதல் வாரத்தில் நாம் பார்த்தோம். ஏன் வெட்டு என்று சொல்லுகிறார்கள்? இந்த பகுதி நமக்கு அதற்கான விளக்கத்தை தருகிறது.
ஒரு நபர் இன்னொரு நபரோடு உடன்படிக்கை செய்யும்போது இது போன்ற மிருகங்களை வெட்டி தனித்தனியாக வைத்து அதற்கு நடுவாக நடந்து செல்வார்கள். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இந்த உடன்படிக்கையை மீறுகிறவர்கள் இந்த மிருகங்கள் வெட்டப்பட்டது போல வெட்டப்பட்டு சாவார்களாக என்று அர்த்தமாம். இங்கே ஆண்டவர் இந்த பலிமிருகங்களை கொண்டு வர சொன்ன மாத்திரத்தில் ஆபிரகாம் கொண்டு வருகிறார். கொண்டு வந்து அவைகளை துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். இப்படி செய் என்று ஆண்டவர் சொன்னதாக ஆதியாகமம் 15 சொல்லவில்லை. நீ கொண்டு வா என்று தான் சொன்னார். எதற்காக கொண்டு வர சொன்னார் என்பது ஆபிரகாமுக்கு புரிந்திருக்கிறது. ஏனென்றால் ஆபிரகாமின் காலத்தில் உடன்படிக்கை செய்வது இப்படித்தான் வழக்கம். தேவன் தன்னோடு உடன்படிக்கையை உறுதிப்படுத்த விரும்புகிறார் என்பதை புரிந்து கொண்டு மிருகங்களை கொண்டு வந்து துண்டித்து ஒன்றுக்கொன்று எதிராக வைத்து காத்திருக்கிறான். பிறகு தேவன் வருகிறார். அப்போது தேவன் இந்த வாக்குறுதிகளை நினைவூட்டுகிறார். உங்களுக்கு இந்த தேசம் உடனடியாக கிடைக்கப் போவதில்லை. 400 வருஷம் நீங்கள் அகதிகளைப் போல அலைய வேண்டியது இருக்கும். பின்பு மிகுந்த பொருட்களோடு அங்கே இருந்து புறப்படுவீர்கள். 4ஆம் தலைமுறையில் இந்த இடத்திற்கு நீங்கள் திரும்ப வருவீர்கள். இப்போதைக்கு இங்கே இருக்கிறவர்களை அழிக்க முடியாது. ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னமும் நிறைவாகவில்லை. தேவன் எந்த அளவுக்கு நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார் என்பதை இந்த பகுதியில் பார்க்க முடிகிறது. எமோரியரை நான் இப்போது அழிக்க முடியாது. அநியாயமாக நான் எதையும் செய்ய முடியாது. நியாயப்படி அவர்களை அழிக்கலாம் என்றாலும் கூட உங்களுக்கும் அவர்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. அவருடைய அக்கிரம அளவு இன்னமும் நிரம்பவில்லை. பாவம் இருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் அக்கிரம அளவு நிரம்பவில்லை. எனவே நான் அவர்களை அழிக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லிவிடுகிறார். இன்றைக்கும் கூட தேவன் இப்படி செயல்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்டவர்களையெல்லாம் உயிரோடு வைத்திருக்கிறீர் ஆண்டவரே என்று சில சமயங்களில் யாரை குறித்தாவது நீங்கள் நினைத்திருக்கிறீர்களா? அந்த நினைப்பை விட்டுவிடுங்கள். முதலாவதாக உங்களை உயிரோடு வைத்திருப்பதற்காக நீங்கள் சந்தோஷப்படுங்கள். நாமும் அழிக்கப்பட வேண்டியவர்கள்தான். அவர்களுக்கும் இன்னும் வாய்ப்பு இருக்கிறதுனால தேவன் அவர்களை வைத்திருக்கிறார். உயிரோடு இருக்கிற ஒவ்வொருவரும் எப்போது வேண்டுமானாலும் மனம் திரும்பலாம் என்பதற்கான வாய்ப்பு இருக்கும் என்றால் தேவன் அவர்களை அழிக்க மாட்டார். அதை இந்த உடன்படிக்கையில் நாம் பார்க்க முடிகிறது. சூரியன் அஸ்தமித்து காரில் உண்டான பின்பு அந்த துண்டங்களின் வழியாக புகையிற சூளை ஒன்றும் அக்கினி ஜுவாலை ஒன்றும் கடந்து சென்றதாக ஆதியாகமம் 15:17 வாசிக்கிறோம். ஆபிரகாம் அந்த துண்டங்களின் வழியாக சென்றதாக வேதாகமம் நமக்கு சொல்லவில்லை. ஆபிரகாமின் சார்பாக தேவனே அந்த துண்டங்களின் வழியாக கடந்து செல்கிறார். இங்கே தேவனும் மனிதருடைய பிரதிநிதியாக தேவனும் கடந்து செல்கிறார்கள். மனிதரின் பிரதிநிதியாக கடந்து சென்ற தேவன் மனிதராக இந்த உலகத்திற்கு வந்தார். இப்போது மனிதன் இந்த கட்டளைகளை மீறினால், இந்த உடன்படிக்கையை மீறினால் சாக வேண்டும் அல்லவா? அந்த சாவை தான் ஏற்றுக்கொள்வதாக மனிதரின் பிரதிநிதியாக இந்த பூமிக்கு வந்த தேவன் ஆபிரகாம் காலத்தில் இந்த துண்டங்களின் நடுவே கடந்து சென்றார். இந்த எண்ணம் அவர் மேல் நமக்கு அன்பை பொங்க வைக்க வேண்டும். நான் தண்டிக்கப்படுவதற்கு பதிலாக தன்னை தண்டித்துக் கொள்வதற்கு இந்த தேவன் தன்னை அந்த நாளிலே ஒப்படைத்திருக்கிறார். அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். பண்ணிய உடன்படிக்கை என்னவோ ஆபிரகாமோடு தான். ஆனால் ஆபிரகாமுடைய நிலையில் தேவனே கையெழுத்து போட்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 3வது நிலை, இந்த உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை தந்தவர் யார் என்பதை முதலாவதாக பார்ப்போம். இந்த அடையாளம் தந்தவர் ஏல் ஷடாய் என்று அழைக்கப்படுகிறார். ஏல் ஷடாய் என்றால் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று அர்த்தமாம். எதற்காக ஏல் ஷடாய் என்கிற பெயரை இங்கே அவர் பயன்படுத்துகிறார் என்பதை இந்த பகுதி நமக்கு காட்டுகிறது. உன்னை உத்தமனாக என்னால் நடத்த முடியும். நீ எனக்கு முன்பாக இருந்தால் போதும், நான் உன்னை நடத்துகிறேன். அது மாத்திரமல்ல, நீ நினைத்திராத அளவிற்கு இந்த உலகத்திலே உனக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வேன் என்று ஆண்டவர் அங்கே ஆபிரகாமிடத்தில் குறிப்பிடுகிறார். உனக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவேன் என்று வாக்குரைக்கிறார். 99 வயது
சரீரம் செத்தவன் என்று ரோமரிலே பவுல் குறிப்பிடுகிறார். இனிமேல் இவர்கள் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகவும் முதிர்ந்த வயதில் ஆபிரகாமிடத்தில் நான் சொன்னதை உனக்கு நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறார். இந்த சர்வ வல்லவர் நம்முடைய எஜமானாக இருக்கிறார். உனக்கும் உன் சந்ததிக்கும் நடுவே இந்த உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக நான் நிறுவுகிறேன் என்று சொல்கிறார். இங்கே சந்ததி என்று ஒருமையில் சொல்லப்பட்டிருக்கிறதுனால பவுல் இதை சுட்டிக்காட்டி சொல்லுகிறார். இந்த சந்ததி என்று குறிப்பிடுவது இயேசு கிறிஸ்துவை என்று சொல்கிறார். அப்படியானால் நாம் ஆபிரகாமின் சந்ததியாக மாறுவது கிறிஸ்துவுக்குள் நாம் செல்லும்போது நடக்கிறது. கிறிஸ்துவின் ஒரு பகுதியாக நாம் மாறும்போது, கிறிஸ்துவுக்குள் நாம் செல்லும்போது இந்த மாற்றம் நிகழ்கிறது. நாம் முதலாவதாக எப்போது பாவம் செய்தோம்? ஆதாமுக்குள் நாம் இருந்தபோது நாம் பாவம் செய்தோம். அதனால் நாம் பாவம் செய்யாத போதும் நமக்கு மரணம் நேரிடுகிறது. இப்போது நித்திய ஜீவன் நமக்கு எப்படி கிடைக்கிறது? கிறிஸ்துவுக்குள் நாம் இருப்பதனாலே நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கிறது. நாம் ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்ளும்போது கிறிஸ்துவின் ஒரு பகுதியாக நாம் மாறுகிறோம். அவருடைய பாதுகாப்பு நமக்கு முக்கியமானதாக மாறுகிறது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சங்கீதம் 91:1 சொல்கிறது. பிசாசானவன் தன்னுடைய சோதனைகளாகிய அக்கினி அஸ்திரங்களை நம்மேல் எரிந்து நம்மை அழிக்க முற்படும்போது அவருடைய மறைவில் நாம் இருந்தோம் என்றால் அவருடைய வல்லமை நம்மை பாதுகாக்க முடியும். அப்படிப்பட்ட பாதுகாப்புக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோமாக. இந்த ஆபிரகாமுடைய பெயரை இப்போது ஆண்டவர் மாற்றுகிறார். தேவனுடைய நாமம் என்ன அர்த்தத்தில் வருகிறது என்பதை நாம் இதுவரைக்கும் பார்த்தோம் அல்லவா? இங்கே ஆபிரகாமுக்கும் ஆண்டவர் பெயரை மாற்றுகிறார். அநேக தேசங்களுக்கு தகப்பன் என்று அவனுக்கு பெயர் வைக்கிறார். இனி உன் பெயர் ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பெயர் ஆபிரகாம் எனப்படும் என்று ஆதியாகமம் 17:5 தேவன் குறிப்பிட்டார். ஆபிரகாம் என்றால் மேன்மையான தகப்பன், ஆபிரகாம் என்றால் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்று அர்த்தம். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னில ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். அந்த காலத்தில் ராஜாக்கள் எல்லாம் சிறு சிறு கிராமங்களை சிறு பகுதியை அரசாண்டவர்கள் அநேகர் உண்டு. இன்றைக்கு ஒரு நிறுவனத்தை நிர்வாகம் பண்ணுகிறவரை ஒரு ராஜா என்றே சொல்லலாம். அப்படிப்பட்ட ராஜாக்கள் தான் அந்த காலத்தில் நிறைய இருந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருப்போம் என்றால் இன்றைக்கு தேவன் உங்களை ராஜாக்களாக மாற்ற ஆசைப்படுகிறார். உங்கள் நிர்வாகத்தின் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ராஜாக்களாக தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஆசை. அந்த உடன்படிக்கைக்கான ஒரு அடையாளத்தை இங்கே சுட்டி காட்டுகிறார். அது மிகவும் மிகவும் முக்கியமானது. எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால் என்று சொல்லி உங்களுடைய ஆண் பிள்ளைகள் அனைவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று தேவன் சொன்னார். உடன்படிக்கைக்கு அடையாளம் இந்த விருத்த சேதனம் என்று குறிப்பிடுகிறார். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும். இது வெறும் அடையாளம்தான். ஆனால் உண்மையிலே நடப்பது என்ன? இந்த விருத்த சேதனம் எங்கே நடக்கிறது? தேவனோடு நாம் உடன்படிக்கை செய்து கொள்ளும்போது நமக்குள்ளே ஒரு விருத்த சேதனம் நடைபெறுவதாக உபாகமம் சொல்கிறது. ஆபிரகாமத்தில் சொன்ன அந்த அடையாளம் வெளியே மாம்சத்தில் செய்யப்படுகிற ஒன்று. ஆனால் உள்ளத்திற்குள்ளாக செய்யப்படுகிற விருத்த சேதனத்தை நாம் செய்ய முடியாது. அதை தாமே செய்வதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணுவார். ஆம், இருதயத்தை விருத்த சேதனம் பண்ண வேண்டுமா? அதாவது இருதயத்திலே இருக்கிற தேவையற்ற கெட்ட குணங்களை எல்லாம் அகற்ற வேண்டுமா? அதை யார் செய்வதாக வாக்கு பண்ணுகிறார்? தேவன் செய்வதாக வாக்கு பண்ணுகிறார். அதற்கு அவரிடத்திலே வல்லமை உண்டு. சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இதை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆபிரகாமை பற்றி சொல்லும்போது இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன் என்று பவுல் குறிப்பிடுகிறார். ஆபிரகாம் என்பவனை ஆபிரகாம் என்று அழைத்தார். ஆபிரகாம் என்றால் திரளான தேசங்களுக்கு தகப்பன்.
ஆனால் வாக்கு பண்ணின பிள்ளை இன்னமும் பிறக்கவில்லை. அப்போதே திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்று சொல்லிவிட்டார். அதே போல நீதிமான்களாக இல்லாதவர்களை நீதிமான்கள் என்று தேவன் அழைக்க ஆசைப்படுகிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன். ஏன் அவர் அழைக்கிறார்? அவருக்கு வல்லமை உண்டு. உங்கள் வாழ்க்கையை அவராலே மாற்ற முடியும். அப்படி மாற்றினால் நாம் என்ன செய்வோமாம்? கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நாம் அன்பு கூறுவோமாம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழுவோமாம். அவர் கற்பிக்கிற எல்லாருடைய கற்பனைகளின்படியே நடப்போமாம். அதாவது மனிதரோடும் நாம் அன்பாக இருப்போமாம். தேவனுடைய கற்பனைகள் அனைத்தையும் நீங்கள் பார்த்தால் தேவனிடத்தில் அன்பு காட்டுதல், மனிதரிடத்தில் அன்பு காட்டுதல் என்று நாம் பிரித்து விடலாம். என தேவனோடும் மனிதரோடும் அன்புடையவர்களாக நாம் வாழுவோமாம். அந்த வாழ்க்கையை தேவன் தாமே நமக்கு தருவதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். அதற்கு ஒன்றை மாத்திரம்தான் நாம் செய்ய வேண்டும். நம்முடைய அனுமதி அவருக்கு தேவை. நாம் அனுமதி கொடுத்தால் தேவனிடமும் மனிதரிடமும் அன்பு கூறுகிறவர்களாக சர்வ வல்லவர் நம்மை மாற்றுவார். நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 6:18. சர்வ வல்லமையுள்ள கர்த்தரிடம் நம்மை ஒப்படைப்போம், அவரை பிதாவாக ஏற்றுக்கொள்வோம், அவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கான பலனை அவர் தருவதாக வாக்கு பண்ணுகிறார். சில சமயங்களில் நாம் பிரயோஜனமற்ற வாழ்க்கை வாழ்ந்தது போல நமக்கு தெரியலாம். ஆனால் பிரயோஜனமுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களாக, ஆபிரகாமை போன்ற ஆசீர்வாதம் தருகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அவரால் மாற்ற முடியும். நிச்சயமாக அவர் செய்வார். டேல் ஹன்சன்பூர்க் என்பவர் செகண்ட் காலிங் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் அந்த அம்மையார் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார். ஒரு முறை ஒரு கிறிஸ்தவ கூட்டம் முடிந்த பிறகு இவரும் அவருடைய நண்பர் ப்ரூஸும் ஒரு காரில் ஏறினார்கள். அந்த சமயத்தில் கூட்டத்திற்கு வந்த இன்னொருவர், என்னையும் உங்கள் காரில் ஏற்றுக்கொண்டு செல்வீர்களா என்று கேட்கிறார். சரி என்று அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த கார் பயணிக்க ஆரம்பித்த போது ப்ரூஸ் அங்கே காரில் ஏறிய அந்த நபரிடம், நீங்கள் யார், எங்கே வேலை செய்கிறீர்கள் என்று கேட்டார். அவர் ஒரு கிறிஸ்தவ நிறுவனத்தை சொன்னார். அதை கேட்ட மாத்திரத்தில் ப்ரூஸ் சொன்னார், அந்த நிறுவனம் நடத்திய ஒரு கூட்டத்தில் தான் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். என் குடும்பம் முழுவதும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது. நான் இன்றைக்கு ஊழியம் செய்கிறேன், என் சகோதரி ஊழியம் செய்கிறார், என்னுடைய சகோதரன் ஊழியம் செய்கிறார். என் குடும்பம் ஒரு ஊழியக்கார குடும்பமாக மாறியதற்கு அந்த கூட்டம்தான் காரணம். 1972 இந்த இடத்தில் நடந்த இந்த கூட்டம் என்று அவர் குறிப்பிட்டார். அதை பற்றி விவரங்கள் எல்லாம் ப்ரூஸ் பேசினார். வந்தவர் தலை குனிந்து அமைதியாக உட்கார்ந்திருக்கிறதை டேலும் ப்ரூஸும் பார்த்தபோது, தேவையில்லாமல் பேசி கொண்டிருக்கிறோமோ என்று யோசித்தார்கள். அவருக்கு சலிப்பு தட்டுகிறதோ என்று அவர்கள் யோசித்த போது கண்களில் நீர் மல்க வந்தவர் நிமிர்ந்து பார்த்தார். உங்களுக்கு நன்றி என்று சொன்னார். என்ன ஆயிற்று, ஏன் என்று அவர்கள் கேட்டபோது அவர் சொன்னார், அந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்தியவன் நான் தான். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அந்த கூட்டம் ஒரு தோல்வி என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். அந்த கூட்டத்தினால் எந்த பிரயோஜனமும் இல்லை, பணத்தை வீணடித்து விட்டேன் என்று நான் யோசித்து கொண்டிருந்தேன். இதுவரையும் அப்படித்தான் நினைத்தேன். நான் தோல்வி அடைந்தவன், இது போன்ற கூட்டங்களை நடத்துவதற்கு எனக்கு திறமை இல்லை என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் அந்த கூட்டத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு பலன் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்களும் உங்களுடைய குடும்பம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரர்களாக இருப்பது அந்த கூட்டத்தால் என்றால் எனக்கு மிகுந்த சந்தோஷம் என்றார். உங்களால் பயன் இல்லை என்று நீங்கள் நினைக்கவே வேண்டாம். உங்களுக்கு தெரியாமலேயே அநேக நன்மைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் அறியாமலேயே பலருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக ஒருவேளை இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு தவற்றை மாத்திரம் செய்து விடாதிருங்கள். யானை, பாலத்தை எப்படி ஆற்றினேன் பார்த்தாயா என்று மாத்திரம் சொல்லிவிடாதீர்கள். யானை தான் பாலத்தை ஆற்றுகிறது. தேவன்தான் எல்லாம் செய்கிறார், நாம் அல்ல. நம்மை பயன்படுத்தி செய்கிறார். எல்லா மகிமையும் அவருக்கே உரித்தாகட்டும் என்று நாம் சொல்லுவோமா? ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்புள்ள பிதாவே,
இந்த வேளையில் மீண்டுமாக எங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்களை பயன்படுத்தி எங்கள் மூலமாக உம்முடைய கிரியைகளை நீங்கள் செய்வதற்கு எங்களை ஒப்படைக்கிறோம். பயன்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே கெஞ்சுகிறோம் பரமபிதாவே.